நிறுத்து நிறுத்து நிறுத்துங்க. என்னம்மா எங்க போயிட்டு வரீங்க? சினிமாக்கு. எங்க டிக்கெட்டை கொடுங்க. சாரி மேடம், தியேட்டர் விட்டு வெளில வந்த உடனே டிக்கெட்டை கிழிச்சு போட்டோம். சரி ஆர்சி புக் எடு. ஆர்சி புக் என் வண்டி தான் மேடம், இது எடுத்துட்டு வரல, வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்னம்மா படிச்ச பொண்ணா இருக்கீங்க, ஆர்சி புக் வச்சிருக்கணும் தெரியாதா? சரி லைசென்ஸ் எங்க? சாரி மேடம், வண்டியை வாட்டர் சர்வீஸ்க்கு விட்டதுனால எடுத்து வீட்ல வச்சேன், திரும்பவும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னம்மா எதை கேட்டாலும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களை விசாரிக்கணும், வாங்க. மேடம் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க, தெரியாம வந்துட்டோம். அதெல்லாம் முடியாது, வாமா வா. மேடம் ப்ளீஸ் மேடம். வா 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 மேடம் வா, ப்ளீஸ் சீக்கிரம். மேடம் ப்ளீஸ் மேடம். எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. ப்ளீஸ் மேடம். அதெல்லாம் முடியாது, சார் கிட்ட வந்து பேசிக்கோ. சார் நீ போயா. சார் ரெண்டு பொண்ணுங்கள லைசென்ஸ் ஆர்சி புக் எதுவும் இல்லாம வந்திருக்காங்க. யார் நீங்க? எந்த நேரத்துல ஊர் சுத்திட்டு வரீங்க? வண்டியில பத்திரமா இருக்க வேண்டியதெல்லாம் வீட்ல வச்சுட்டு வந்துட்டாங்களா? வீட்ல பத்திரமா இருக்க வேண்டிய இவங்க ஊர் சுத்திட்டு வராங்க. சார் இவங்க தேவையில்லாம பேசுறாங்க. இவங்க சொல்ற மாதிரி நாங்க ஒன்னும் ஊர் சுத்துற பொண்ணுங்க இல்ல. நாங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ், நல்ல கம்பெனில ஒர்க் பண்றோம். சரி சண்டே வாட்சின்னு ரிலாக்ஸா சினிமாக்கு போனோம், டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி இவ ஆர்சி புக்கை வீட்ல வச்சுட்டா. இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். பாத்தீங்களா சார் என்ன ரோஷமா பேசுறான்னு? இவளுங்களால சும்மா விடக்கூடாது. பார்த்தா வேற எதுக்கோ போயிட்டு வர மாதிரி தெரியுதுங்க சார். புடிச்சு உள்ள வச்சு சுளுக்கு எடுத்தாதான் இவளுங்கெல்லாம் சரியா வருவானுங்க. ஹலோ மேடம், திஸ் இஸ் யுவர் லிமிட். வார்த்தை அளந்து பேசுங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாத்தீங்களா சார் எவ்வளவு திமிரா பேசுறான்னு? என்னம்மா உங்களுக்கு ரொம்ப திமிரா? லேட் நைட்ல ஊர் சுத்திட்டு வருவீங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் கேட்டா கோவம் வருதா உங்களுக்கு? ரொம்ப திமிரு தான் உங்களுக்கு. நீ முதல்ல ஜீப்ல ஏத்துமா, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் இவங்க எல்லாம் சொன்ன பேச்சு கேட்பாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், எங்க குடும்பமானமே போயிடும் சார். ப்ளீஸ் சார், இவ பேசுனது தப்பு தான் சார். எனக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது சார். நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா எங்க குடும்பமானமே போயிடும் சார். எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். இதெல்லாம் லைசென்ஸ் இல்லாம ஊர் சுத்தும் போது தெரிஞ்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பண்ண? இட உடமா பேசிட்டு இருக்கீங்க. போமா ஜீப்ல ஏத்துமா, ஸ்டேஷன்ல வச்சு தான் விசாரிக்கணும் இவங்க எல்லாம். சாரி சார், இவங்க தப்பா பேசுனதுனால தான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். சார் சார் சார், நாங்க படத்துக்கு போயிட்டு வரும்போது லைசென்ஸ் இல்லைன்னு சொல்லி எங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. எங்களை தப்பான பொண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் என்ன சார் ப்ராப்ளம்? யார் சார் நீங்க? மை நேம் இஸ் திலீபன் சார். நான் இந்த கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்கேன். இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? என்னோட ஃப்ரெண்டு சார். அவங்க அண்ணன் எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டா? பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற திமிழ்ல ரொம்ப பேசுறாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்றதுனால ஃபைன் போடாம இப்போ நான் உங்களை வர்றேன். வண்டியை இப்போ தர முடியாது சார். நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போட்டோம். புரியுதா? தேங்க்யூ. போலீஸ் அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் இனிமேலாம் தெரிஞ்சுக்காமா. போங்க போங்க கூட்டு போங்க சார். இவங்களுக்குலாம் படிச்சுக்கிறோங்கிற திமிரு. ஒழுங்கா போ. சரிங்க சார், வரேன் சார். சார் இவங்க ரங்கராஜபுரம் போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். இந்தாங்க. சரிங்க சார். நீங்களும் தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் வரலனா எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். இத பாருப்பா, பணத்தை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வேலைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. பாக்கி 50,000 சீக்கிரமாவே ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லு. சரிம்மா. நல்லா இருப்ப. இந்த பத்திரமா பணத்தை கொடுத்துட்டு வா. சரிம்மா. நல்லாரு நல்லாரு. கீழே அந்த ஃபைல் எடுத்தேன். பரவாயில்லப்பா, நல்லாரு நல்லாரு. வரேனே வரேன். நீ பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிம்மா. பணம் பத்திரமா. எங்க வீட்டுல 1 லட்சம் ரூபாய் திருடு போயிடுச்சுக்கா.
என்ன கலா சொல்ற? அக்கா பேங்க்ல இருந்து வாங்கின லோன் பணத்தை பீரோல எண்ணி வச்ச இல்லக்கா, ஆமா. அன்னைக்கு நீங்க கூட இருந்தீங்களக்கா, அந்த பணம் திருடு போயிருச்சுக்கா. அன்னைக்கு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து பீரோல வைக்கும்போது நீங்க கூட இருந்தீங்களக்கா. அந்த சமயத்துல ஒரு தந்தி கூட வந்தது இல்லையா? அந்த தந்தி வந்த அவசரத்துல பீரோவை பூட்டாம போயிட்டேன்க்கா. அப்புறம் தந்தியில வந்த நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்படியே துணி துவைக்க போயிட்டேன்க்கா. இன்னைக்கு தான் பீரோவை திறந்த பணத்தை காணோம்க்கா. அது எப்படிக்கா பீரோல வச்ச மத்த பொருள் எல்லாம் இருக்கு, இந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுக்க மட்டும் திருட வந்துட்டானா? இவ கூட அப்படி தாண்டி என் மேல சந்தேகப்படுறா. நீ மட்டும் என் மேல சந்தேகப்படல, நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? இத பாருங்க, எங்க பணம் காணாம போச்சு அங்க போய் பிரச்சனை பண்ணுங்க. எதுக்கு சம்பந்தம் இல்லாம இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க? நாங்க சம்பந்தம் இல்லாம வருவோமா? அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களா? பணத்தை கலாக்கா என்ன பீரோல வைக்கும் போது நாம எல்லாரும் தானே இருந்தோம். இப்ப பணத்தை காணோம்னா எல்லாரும் தானே விசாரிக்கணும். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னைய திருடின்றியா? இத பாரு, என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க அத்தனை பேரையும் சந்தி சிரிக்க வச்சிருவேன். போங்கடி எல்லாம் வெளியில. இத பாரு பாக்கியாக்கா, இவ்வளவு நாள் எல்லாரும் ஒன்னா பழகிட்டு வந்தா உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம். நீயே உன் மரியாதை கெடுத்துக்காத. அன்னைக்கு என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி 1.5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்டல, அதுக்கு அவ்வளவு பெரிய தொகையை நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தானே தந்தி வந்திருக்குன்னு எல்லாரும் வெளியே போனோம். ஏன் அந்த பணத்தை நீ எடுத்துக்க கூடாது? இப்படி ஒரு சம்பவம் நம்ம குழுவுல நடந்ததே இல்ல. இதுதான் முதல் தடவை. இது வெளியில தெரிஞ்சா நம்ம குழுவுக்கு தானே கெட்ட பேரு. அதுக்காக பணத்தை நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்க சொல்றீங்களா? ஏன் கலாவே பணத்தை எடுத்துட்டு இப்ப காணும் நாடகம் ஆடலாம்ல? எதுக்குக்கா வீணா சந்தேகம்? எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், கம்ப்ளைண்ட கொடுப்போம். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா யார் பணத்தை திருடுனாங்கன்னு தெரிஞ்சிட போகுது. நான் எதுக்கு வரணும்? நான் அங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற முடிவோட தான் வந்திருக்கோம். நீ மட்டும் வரலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இவங்க தான் பணத்தை திருடி இருக்காங்கன்னு அர்த்தம். யார பார்த்து திருடிங்கிற? கையில 4 காசு இல்லைனாலும் பட்னி கிடந்தாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறப்ப எனக்கு கூட இப்படி திருடி படிக்கணும்னு அவசியம் இல்ல. இத பாரு, நான் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது, என்ன அங்கெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன் நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நீ வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? உன் மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? என்னங்கடி வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். முதல்ல ஜாட மாடி என்ன திருடி, நீங்க இப்ப முடிவே பண்ணிட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் திருடி இருந்தா அவங்க வந்து என்ன புடிச்சிட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். ஆக நீ போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன். இவகிட்ட இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. நாம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பணத்தை யார் திருடுனாங்களோ அவங்க கைரேகை பீரோல இருக்கும்ல, அத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. வாசு, அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு. அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு. என்னென்ன சொல்றீங்க? இந்த பணத்தை ஏன் நான் உங்களுக்கு கொடுக்கணும்? நான் சொன்னா கேளு, பணத்தை அவங்க கிட்ட கொடு. செல்வம், வாசி ஏன்ப்பா இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுக்கணும்? அப்ப நீங்க பேசாம இருங்கப்பா, பணத்தை கொடுப்பா. பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பார்ட்டி கிட்ட கொடுத்தா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். என்னால கொடுக்க முடியாது. வாசு, நான் சொன்னா கேளு, பணத்தை அவங்க கிட்ட கொடு. உனக்கு என்ன பைத்தியம் கத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த பணத்தை போடுறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஈஸியா பணத்தை கொடுன்ற. நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியல. அவங்க போலீஸ்க்குலாம் போறாங்க, பணத்தை அவங்க கிட்ட கொடு. அவங்க எங்க வேணா போட்டோம், இது ஏன் பணம், என்னால தர முடியாது. வாசு, சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? பணத்தை கொடுனா கொடு வாசு. ஏய், நீ என்ன சுலபமா பணத்தை தூக்கி அவங்க கிட்ட கொடுன்ற? இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தா நான் தான் திருடின்ற மாதிரி ஆயிடாதா? நான் இந்த பணத்தை செட்டியார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை எதுக்கு அவங்க கிட்ட கொடுன்ற? நீங்க பேசாம இருக்கீங்களா? வாசுவ பணத்தை கொடுக்க சொல்லுங்க. என்ன அப்பத்துல இருந்து பணத்தை கொடுன்ற? அப்ப அந்த பணத்தை அம்மா தான் எடுத்தாங்கன்னு சொல்றியா? வாசு, தேவலமா பேசி பிரச்சனை பெருசு பண்ணாத, பணத்தை கொடு. பாத்தியா, நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு ரொம்ப ஜம்பமா பேசினால, இப்ப அவ புள்ளையே சொல்றான் பணத்தை திருப்பி கொடுன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? உன் வீட்ல இருந்து காணாம போன பணம் இதுதானே அர்த்தம். பாத்தியாடா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக வாடா நீ இதெல்லாம் பேசுற? அப்பனா நான் தான் அந்த பணத்தை எடுத்தேங்கிறியா? ஆமா, நீங்க தான் எடுத்திருக்கீங்க. பாவி, இத நான் செட்டியார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்த பணம்டா. இத போய் நான் திருடிட்டு வந்தேன்னு வாய் கூசாம சொல்றீங்க. இது உனக்கே அடுக்குமான்னு கேக்குறேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானும் பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க தேவலமா பேசி என் வாய் புடுங்குறீங்க. ஊர்லயே இல்லாத கதிரேசன் செட்டியார் எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுத்தாரு? அவர் திருப்பதிக்கு போய் 2 நாள் ஆச்சு. அப்புறம் எப்படிமா பணத்தை வாங்குனீங்க? இது அநியாயம். அம்மா மேல வீண் பழி சுமத்துறது நியாயமே இல்ல. அப்ப அம்மா தான் திருடிப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்க? ஆமாண்டா, அம்மா தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. அதான் திருப்பி கொடுன்னு சொல்றேன். இல்ல, அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அம்மாக்கு அப்படி திருட்டு புத்திலாம் கிடையாது. அப்படி இல்ல வாசு,
சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நெருக்கடி தந்தா சமயத்தில் நல்லவங்க கூட அந்த மாதிரி மாறிடுவாங்க. அம்மாவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தப்பு பண்ணிட்டாங்க. உனக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டாங்க, அவ்வளோதான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் அதை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்னையும் அவங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை பேச வச்சுட்டேன். இல்ல, நீ என்ன விளக்க சொன்னாலும் அம்மா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க. என்னப்பா அண்ணன் தம்பி 2 பேரும் விளையாடுறீங்களா? அதான் உங்க அண்ணனே சொல்லிட்டாருலப்பா, அப்புறம் என்ன யோசிக்கிற? பணத்தை கொடுப்பா. அப்பவே எல்லாரும் சொன்னாங்க, நான் தான் நம்பல. ஒரு சின்ன சந்தேகத்துல தான் இங்க வந்தேன். நல்ல வேளை உன் பையன் நல்லவனா இருந்த தொட்டு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. இல்லனா என்ன ஆவறது? ஸ்டேஷன் போல வான் கூப்பிட்டப்ப ரொம்ப யோகிய மாதிரி பேசுன. இப்ப எங்க வச்சுப்ப உன் மூஞ்சிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, உனக்கு எதுக்கு இந்த புத்தி? வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். அக்கா 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 என்னக்கா எதுக்கு இப்போ ஸ்டேஷனுக்குலாம் போகணுங்கிறீங்க? அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்ல. இந்த பிரச்சனையை விட்டுருங்கக்கா, இதோட முடிச்சிருங்க. என்னத்தப்பா முடிக்கிறது? ஏதோ நீ நல்லவனா இருக்கிறதால பணம் திரும்ப கைக்கு வந்தது. இல்லன்னா என்ன ஆவறது? திருடனது மட்டும் இல்லாம உங்க அம்மா எவ்வளவு பேச்சு பேசினாங்க. அவங்கள சும்மா விட சொல்றியா? எனக்காக்கா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே நாங்கள் கௌரவமான குடும்பம் தான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால அப்படி செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு தடவைக்கா எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கக்கா. உன் நல்ல குணத்துக்காக நாங்க விட்டுட்டு போறோம்ப்பா. ஆனா இனிமே உங்க அம்மா இந்த குழு பக்கமே வரக்கூடாது. வாங்கடி போலாம். அம்மாவை திருடி ஆக்கிட்டு நீ நல்லவனாயிட்ட. சந்தோஷமா உனக்கு? ஏய், என்ன பேசுற நீ? நான் ஒன்னும் அம்மாவை திருடி ஆக்கல. அம்மா அந்த பணத்தை எடுத்தது உண்மை. அந்த உண்மையை நான் 4 பேர் முன்னாடி சொல்ல வேண்டியதாயிருச்சு, அவ்வளவுதான். இதையே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நீ தான் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டு இருக்க. ஒருவேளை அம்மா அப்படியே திருடிதாலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்க அம்மா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு வந்தவங்க கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லி அனுப்பியிருக்கணும். இந்த பணத்தை அவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா வேற ஏதாவது வழியில திருப்பி கொடுத்துருக்கலாமே. அப்படி செஞ்சிருந்தா விஷயம் யாருக்குமே தெரியாம போயிருக்கோம்ல. அப்படி சொல்லி அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்திருந்தா நீ புள்ள. அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி காட்டி கொடுத்துட்டு நீ மட்டும் நல்லவன்னு பேர் வாங்கிட்ட. இதான் அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசமா? வாசு, நீ சொல்றதெல்லாம் சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கான நேரம் இல்ல வாசு. வந்தவங்க அம்மா கூட சண்டை போட்டு நேரா போலீஸ்க்கு போறேன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க போலீஸ்க்கு போயிருந்தாங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் போலீஸ் இங்க வந்திருப்பாங்க. அப்புறம் அம்மா விசாரிச்சு அவங்கள விலங்கு போட்டு கூட்டு போனாங்கன்னா அது எவ்வளவு அசிங்கம். அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். சும்மா பேசாத நீ. போலீஸ் வந்தா மட்டும் உடனே கண்டுபிடிச்சு அம்மாவை கூட்டு போயிடுவாங்களா? நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. கைரேகை வச்சு பார்த்தா அம்மா தான் கூட்டுற வழின்னு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாச்சு. அது புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன். சத்தியமா அம்மாவை காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. சும்மா நடிக்காத. ஊர் உலகத்துல நீ நல்லவ யோகியன் பேர் வாங்கணும், அம்மாவை குற்றவாளி ஆக்கணும். அதான உன் ரொம்ப நாள் ஆசை. அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டல. சந்தோஷம் தானே உனக்கு? என்ன அப்பா பாருங்க பாவம் என்ன பேசுறேன்னு. நான் அப்பேற்பட்டவனா? அம்மாவை காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாதுப்பா. இது அப்படியே விட்டா பிரச்சனை பெருசாயிடும் தான் நான் பயந்தேன். அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீங்களா அதை நம்புங்கப்பா. அம்மா 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 நீங்களாவது நான் சொல்றதை நம்புங்கம்மா. உங்களை காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாதுமா. நான் அவ்வளோ கீழ்த்தரமானவன் இல்லை. வேற வழி இல்லாம தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. ஏம்மா நான் செஞ்ச தப்பா இருந்தா நான் மன்னிச்சிருங்கம்மா. வேண்டாப்பா, நீ எதுக்கு இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? உன்னை மன்னிக்கிற தகுதியெல்லாம் எனக்கு இல்லப்பா. ஏன்னா நான் குத்தவாளி, திருடி. நீ ரொம்ப உத்தம யோகிய. உன்னை எப்படிப்பா நான் மன்னிக்க முடியும்? ஏமா என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உன்னை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நான் ஏன் திருடினேன்? இதோ இவன் தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா இதே வீட்டுல உத்தரத்துல தூக்க மாட்டிக்கிட்டு செத்துப்படுவேன்னு சொன்னான். எனக்கு வேற வழி தெரியல, மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். நீ மட்டும் முயற்சி பண்ணி எனக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுத்திருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேனாப்பா? என்னை இப்படி செய்ய வச்சதே நீதான். நான் திருடியானதுக்கு காரணமே நீதான். அம்மா என்னம்மா அப்படி அநியாயமா பேசுறீங்க? நான் என்ன பணத்துக்கு முயற்சியா பண்ணல. எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் நானும் முயற்சி பண்ணல. கிடைக்கலன்னா நான் என்னம்மா பண்ண முடியும்? போய் சொல்லாத. முயற்சி பண்ணாதானே கிடைக்கிறதுக்கு. நீ எந்த முயற்சியுமே பண்ணல. என்ன வாசு இப்படி பேசுற? ஏ வாசு, இது வரைக்கும் நான் இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் செஞ்சது இல்லையா? மத்தவங்க எல்லாம் நீ ரொம்ப நல்லவன், குடும்பத்துக்காக என்னமா பாடுபடுறான்னு சொல்லணும். அதுக்காக தானே இத்தனை நாள் இப்படி பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு தான் உன் சுய ரொம்ப கிளீனா தெரிஞ்சு போச்சேன். நான் எப்பவுமே உதவிக்கு உங்ககிட்ட கையேந்தி நிக்கணும், அதான உன் ஆசை? எங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நான் அரசாங்க வேலைக்கு போய் உன்னை விட பெரிய நிலைமைக்கு வந்துட வேணுங்கிற எண்ணத்துல தானே ஏற்பாடு பண்ணி தரல.
கடவுளே, இது வரைக்கும் இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை சண்டைனா அது என்னால் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் என் 2 பிள்ளைங்களும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? யோ, நீ ஏயா புலம்புற? இந்த வீட்டுல அண்ணன் தம்பியா இருந்த வரைக்கும் ஒத்துமையும் சந்தோஷமும் இருந்துச்சு. இப்ப அவனுக்கு குடும்பம் ஆயி போச்சுல்ல, அதான் சுயநலம் வந்துருச்சு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. செல்வம் நல்லவன் தான் ஐயா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவனா காட்டி கொடுக்கல, சொல்றவங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் காட்டி கொடுத்துட்டான். அத்தை என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்லிதான் இவர் உங்களை காட்டி கொடுத்தாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அதான் உண்மை. நேத்துக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இவனுக்கு நீ தூவம் போடல. கதிரேச செட்டியார் ஊர்ல இல்லைங்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லித்தாண்டி தெரியும். கதிரேசன் செட்டியார் ஊர்ல இல்லங்கிற விஷயத்தை நான் இவர்கிட்ட சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்?